ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கொத்து செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, கோதுமை ரவா உப்புமாவுக்கு செம காம்பினேஷன். இப்போ 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கு செய் அளவு. 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 1 சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை நான் பொடியாக நறுக்கிக்கலாம். கத்திரிக்காவை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதை தண்ணியில் போட்டுக்கலாம், இல்லைன்னா அது கருத்து போயிடும். இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கத சேர்த்துடலாம். அது ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்துடலாம். இதையும் சும்மா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே குக்கரில் வேக விட போகிறோம். தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை லைட்டாக கலந்து விட்டுடலாம். இதில் கத்திரிக்காவை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு நிமிஷம் இதை கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே சும்மா கலந்து தான் விட்டுக்கிறேன். அப்புறம் துவரம் பருப்பு ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள். ஏன்னா காரம் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். 3 பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துட்டோம், அதனால் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். இப்போ ஒரு லைட்டாக அதை கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி சால்ட் போட்டுங்க. சால்ட் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி விசிலை போட்டுடலாம். ஒரு 3 விசில் வச்சு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா குழைவாக வெந்திருக்கணும். நல்லா குழைவாக வெந்துடுச்சு. இதை நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுங்க. ஓரளவுக்கு மசிச்சிங்கன்னா போதும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டாச்சு. அதோட பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க கத்திரிக்காய் கொத்தை இந்த தாளிச்ச கடுகோட சேர்த்துடலாம். இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சோன்னா கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க, அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இட்லி தட்டு சரியாக இல்லாததால் இங்கே நான் ஒரு கிண்ணத்தில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். செம்ம சைஸ் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கொச்சை சும்மா தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, இட்லி தலையில் ஊற்றி பசஞ்சு அடிக்கணும். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.